Good morning students, welcome to your social class. So இன்னைக்கு lesson என்ன அப்படின்னா Lithosphere part 2 Exogenetic processes. So geographyல நம்மளோட first lesson வந்து Lithosphere 1 Endogenitic processes. இப்போ பார்க்க போகிறது Exogenetic processes. So Lithosphere அப்படின்னாலே about the land. ஓகேயா? ஸோ ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு பார்க்கும்போது லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியர் அண்ட் தென் ஹைட்ரோஸ்பியர். ஸோ இந்த 4 ஸ்பியர்ஸ் தான் வந்து ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ லித்தோஸ்பியர் அப்படின்றது அபவுட் த லேண்ட், அட்மாஸ்பியர்ன்றது ஏரு, அண்ட் தென் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றது அபவுட் வாட்டர், பயோஸ்பியர் அப்படின்றது லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது எல்லாமே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லித்தோஸ்பியர் லேண்டோட பார்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று இன்டீரியர் ஆஃப் த எர்த்தில் என்ன நடக்கும், அப்புறம் அவுட் சைட் ஆஃப் த எர்த். ஸோ இன்டீரியரில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதாவது லேண்டோட அவுட்ரு பார்ட்டில் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸில் என்ன மாதிரியான அதாவது சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம இன்றைக்கி அதோட எப்படி வந்து மாறுது, அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். So the earth is a dynamic system that undergoes various changes due to internal and external processes. ஸோ எர்த்தோட ஃபார்மேஷன்லேருந்தே உங்களுக்கு தெரியும். ஸோ எர்த்து ஃபார்ம் ஆன டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் வந்து அதுக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு நிறைய தெரியும். அதாவது நான் சொல்கிறது ஜியோகிராஃபிக்கல் சேஞ்சஸ். ஓகேயா? So the continuous interactions of these two processes controls the structure of the earth surface. அப்போ எர்த்தோட சர்ஃபேஸில் இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு இந்த 2 ரீசன் தான். ஒன்று இன்டர்னல் சேஞ்சஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ். ஓகேயா? ஸோ த எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். அப்போது எக்ஸ்டர்னல் அதாவது வெளிப்புறமாக நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே இந்த சோலார் எனர்ஜினாலையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலையும் தான் மாறுது. வேறஸ் த இன்டர்னல் ப்ராசஸ் ஆர் த அவுட்கம் ஆஃப் த எர்த்து இன்டர்னல் ஹீட். அப்போது எர்த்தோட இன்டீரியர் இருக்கக்கூடிய ஹீட்டோட வெளிப்பாடு தான் அதுக்கப்புறம் அதாவது இன்டர்னல் ப்ராசஸஸ். ஸோ எர்த்தோட அந்த கிராவிடேஷனை பொறுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெதரிங் அண்ட் வேவ் மூமெண்ட், இன்னொன்று கிராடேஷன் அப்படி சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ அதோட கேட்டகரிஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வெதரிங், இன்னொன்று கிராடேஷன். ஃபஸ்ட்டு நம்ம வெதரிங்னா என்ன, அதோட டைப்ஸ் பற்றி பார்ப்போம். வெதரிங் இஸ் த பிரேக்கிங், disintegration and decomposition of materials of the earth crust by their exposure to atmosphere. ஸோ க்ரஸ்ட் லேயர் அப்படின்னா எர்த்தோட அவுட்டர் லேயர். இந்த அவுட்டர் லேயர் தான் நம்மளோட லேண்ட் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இதில் அதனால் ஏற்படக்கூடிய பிரேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டிஸ்இன்டெக்ரேஷனாக இருக்கட்டும், ஏதாவது ஏற்படக்கூடிய பிளவுகள், ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் டியூ டு வெதரிங்னால் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வெதரிங். ஓகேயா? ஸோ தீஸ் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் வெதரிங். ஸோ அதாவது மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் வெதரிங் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் வெதரிங், ரெண்டாவது வந்து கெமிக்கல் வெதரிங், இன்னொன்று பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ இந்த 3 டைப்பில் தான் வெதரிங் அப்படின்ற சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதாவது எர்த்து சர்ஃபேஸில் 2 வகையான சேஞ்சஸ் சொல்கிறாங்க. ஒன்று வெதரிங், இன்னொன்று கிராடேஷன். இப்போ வெதரிங்கோட டைப்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபிசிக்கல் வெதரிங். So it is the breakdown of rocks without changing their chemical composition through the action of physical forces. ஸோ ஃபிசிக்கல் அப்படின்னாலே வந்து நார்மலாக ஜென்ரலாக நடக்கக்கூடியது. ஸோ ஃபிசிக்கலாக ஒரு ராக்ஸில் வந்து சேஞ்சஸ்ஸு நடக்குது, டியூ டு த ஃபோர்ஸஸ்னால் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபிசிக்கல் வெதரிங். ஸோ த கான்ஸ்டன்ட் ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் ஆஃப் ராக்ஸ் during the night and day leads to the expansion and contraction of rocks. இப்போ ராக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிமாலயஸ் ராக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து எப்போயுமே கூலிங்காக இருக்கும். இப்போ நம்மளோட சவுத் சைடில் இல்லை அப்படின்னா அந்த டெசர்ட் ரீஜன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அது எப்போயுமே வந்து டூ ஹாட்டாக இருக்கும். ஸோ டே டைமில் ஹாட்டாகவும் நைட் டைமில் கூலாகவும் இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து
கண்டினியூஸாக நடக்கும்போது கண்டிப்பாக அந்த ராக்ஸில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து பகல் நேரத்தில் வந்து விரிகிறது, நைட்டில் சுடுங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அது மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இப்படி அதுக்குள்ளே சப்டிவிஷன் அந்த ஃபிசிக்கல்லையுமே வந்து உனக்கு சில கேட்டகரிஸ் வச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கிராக்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் டிஸ்இன்டகிரேஷன் அக்யூஸ் ஈவென்ச்சுவலி. ஸோ அப்போ அது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ராக்ஸ்குள்ளே கிராக் மாதிரி உழுக ஆரம்பிக்கும். சரி, ஸோ இந்த மாதிரி வச்சு அந்த ஃபிசிக்கல் வெதரிங்கில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வெதரிங் டைப்பை சப்டிவிஷனாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா எக்ஸ்போலியேஷன், பிளாக் டிஸ்இன்டகிரேஷன், கிரானுலார் டிஸ்இன்டகிரேஷன் ஆர் த மேஜர் டைப் ஆஃப் ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3 கேட்டகரியும் ஃபிசிக்கல் வெதரிங்குள்ளே வருது. ஸோ இனி அடுத்து நம்ம இந்த எக்ஸ்போலியேஷன், பிளாக் இன்டகிரேஷன், கிரானுலர் இன்டகிரேஷன் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஃபிசிக்கல் வெதரிங்கோட எக்ஸ்போலியேஷன். ஸோ எக்ஸ்போலியேஷன் அப்படின்றது த அல்டர்னேட் heating and cooling on rounded rock surfaces lead to the peeling of rocks layers by layers like an onion. So this is called exfoliation. Sheeting and shattering are the other forms of exfoliation. So exfoliation அப்படின்றது வந்து அதாவது ஹீட்டிங் அண்ட் கூலிங் கண்டென்ட்னால அந்த ராக்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதாவது பீலிங் மாதிரி. இப்போ எப்படி வந்து ஒரு ஃப்ரூட்டில் இல்லை ஒரு வெஜிடபிள் வந்து அந்த தோலை வந்து எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ராக்ஸ்லேருந்து அந்த லேயராக பிரிகிற மாதிரி வர்றது தான் இந்த எக்ஸ்போலியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கனாலே தெரியும், அதாவது சின்ன சின்ன லேயர்ஸாக அது வந்து கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல், அதாவது அந்த ராக்ஸ் அப்படின்றதோட ஃபிசிக்கல் கண்டென்ட்டில் சேஞ்ச் நடக்கிறது தான் எக்ஸ்போலியேஷன் டைப். ஸோ இந்த எக்ஸ்போலியேஷனே வந்து 2 கேட்டகரியில் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஷீட்டிங், இன்னொன்று ஷேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அடுத்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன். ஸோ கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன் takes place in crystalline rocks where the grains of the rocks become loose and fall out. So this is due to the action of temperature. ஸோ இந்த பிக்சரை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த ராக்ஸில் வந்து ஹோல்ஸ் மாதிரி உள்ள விழுவும். ஆனால் அதுக்கு வெளியில் இருக்கிற ராக்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஹார்டாக இருக்காது, ஒரு மாதிரி தூள்தூளாக போயிடும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டலாக இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாமே ஒரு கிரெயின்ஸாக, அதாவது தோள்களாக மாறுறதுக்கு பேர் தான் வந்து கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் த டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் வேரியேஷன் தான் இதுக்கு மெயினான காசாக இருக்குது. 3வது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் டிஸ்இன்டகிரேஷன். ஸோ அதாவது பிளாக் வைஸாக பிரிகிறது தான் வந்து பிளாக் டிஸ்இன்டகிரேஷன். இந்த பிக்சரில் பாருங்கள், அந்த ராக்ஸ் வந்து என்ன அப்படின்னா அப்படியே லேயர்ஸாக சின்ன சின்ன பிளாக்ஸாக வந்து கட் ஆகிருக்கும். ஸோ ரிப்பீட்டட் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ராக்ஸ் டியூரிங் டே அண்ட் நைட் ரெஸ்பெக்டிவ்லி காசஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் த ஜாயின்ட்ஸ் ஆஃப் த ராக்ஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் பிளாக் டிஸ்இன்டகிரேஷன். அப்போது இந்த டே அண்ட் நைட்டில் வந்து அதோட சேஞ்சஸ் வந்து ரெகுலராக இருக்கனாலேயே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ராக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன பிளாக்ஸை வந்து பிரிய ஆரம்பிச்சு அதோட ஜாயிண்டில் தான் அதோட எஃபெக்ட் வந்து அது காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ராக்ஸ் வந்து அதோட அதாவது பிளாக் வைஸாக பிரிகிறனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளாக் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 தான் வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் வெதரிங். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கெமிக்கல் வெதரிங். அப்போ ஃபிசிக்கல் வெதரிங் பார்த்தாச்சு, கெமிக்கல் வெதரிங் அதாவது வெதரிங்கில் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபிசிக்கல் முடிச்சாச்சு, இப்போ கெமிக்கல். ஸோ கெமிக்கல் வெதரிங் இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் ராக்ஸ் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் வெதரிங். ஓகேயா? ஸோ இந்த கெமிக்கல் வெதரிங் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் வெதரிங்கிறது வந்து this is predominantly high in the hot and humid regions such as equatorial, tropical and subtropical zones. So chemical weathering take place through the process of oxidation, carbonation, solution and hydration. So due to the chemical effect நால நடக்கிறது தான் வந்து chemical weathering. ஸோ இதோட டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன், carbonation, solution
அண்ட் ஹைட்ரேஷன். ஸோ எப்படி நம்ம ஃபிசிக்கல் வெதரிங்கில் வந்து சில டைப்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த கெமிக்கலுக்குரிய சேஞ்சஸ்க்கு காரணமாக இதை தான் சொல்கிறாங்க. ஸோ த ஏஜென்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் வெதரிங். ஸோ எதெல்லாம் வந்து அதுக்கு காரணிகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், தென் கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் தென் ஹைட்ரஜன், அண்ட் தென் வாட்டர். ஸோ இந்த 4 எலமெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கெமிக்கல் வெதரிங்க்கு காரணமாக இருக்குது. ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிஜன் in the atmosphere reacts with the iron found in rocks, thus leads to the formation of iron oxide. அப்போது ஆக்சிஜனும் ராக்ஸில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட்டும் சேர்ந்து என்னவாக மாறுது அப்படின்னா அயன் ஆக்சைடாக மாறுது. ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னால் ராக்ஸில் ஏற்படக்கூடியது இந்த ஆக்சிடேஷன் சொல்கிறாங்க. ஸோ திஸ் ப்ராசஸ் சிமிலர் டு த ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ ரஸ்டிங்னா உங்களுக்கு தெரியும், துருப்பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்போது ஏரில் கலந்துருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ராக்ஸில் இருக்கக்கூடிய அயனோடு சேர்ந்து அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதனால் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அயன் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இந்த அயன் ஆக்சைடு என்ன செய்யுது அப்படின்னா ராக்ஸில் வந்து அதாவது அந்த அயன் கண்டென்ட் எல்லாமே ரெஸ்ட் ஆகிடுது, அதாவது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அண்ட் தென் ப்ரெஷர் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் இஸ் நோன் அஸ் ஆக்சிடேஷன் விச் ரிசல்ட்ஸ் இன் வீக்கிங் ஆஃப் ராக்ஸ். ஓகே? ஸோ அந்த கண்டென்ட் என்ன செஞ்சுது அப்படின்னா ராக்ஸோட அதோடய ஸ்ட்ரென்த்தை வந்து வீக் பண்ண வச்சுருது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த அயன் ஆக்சைடாக அது மாதிரி அந்த இரும்பு துரு பிடிச்சது அந்த பாறையோட படிவில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கார்பனேஷன். ஸோ கார்பனேஷன் இஸ் த மிக்சிங் ஆஃப் வாட்டர் வித் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மிங் கார்போனிக் ஆசிட். அப்போது கார்பனேஷன் அப்படின்றது வந்து வாட்டரோட கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகி தான் ஃபார்ம் ஆகுது. கார்போனிக் ஆசிடை வந்து அது ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதனால் உருவாகக்கூடியது தான் கார்பனேஷன். ஸோ கார்பனேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கேவ்ஸ் இன் லைம்ஸ்டோன் ரீஜன். ஸோ கேவ்ஸ் அப்படின்றது குகைகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி கேவ்ஸை ஃபார்ம் பண்ணுறதுல மெயினான கெமிக்கல் ரியாக்ஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கார்பனேஷன் தான். ஓகேயா? ஸோ when the carbonic acid reacts with the carbonate rocks, the rocks get disintegrated. ஸோ இப்போ கார்பனேட் கலந்துருக்கக்கூடிய ராக்ஸில் இந்த கார்போனிக் ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ராக்ஸை வந்து டிஸ்இன்டெகிரேட், அதாவது செப்பரேட் பண்ணுது. ஓகே? அது வந்து கேவ்ஸுக்கு. தென் சொல்யூஷன்னு சொல்கிறாங்க. ஸோ த dissolution of rock substances in water which in the loosening of rock particles. This in turn breaks down the rocks. ஸோ சொல்யூஷன் அப்படின்றது வந்து dissolution of rock substances in water. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பார்ட்டிகல், அதாவது H2O அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செப்பரேட்டாக பிரிகிறனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ராக்ஸும் வந்து செப்பரேட்டாக பிரேக் ஆகுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரேஷன். ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் into the mineral structure, such as chemical in rock and large in size in humid conditions. ஸோ ராக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாறைகளுக்குள்ளே அந்த வாட்டர் கண்டென்ட் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மினரல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா செப்பரேட் பார்ட்டிக்கலாக மாறும். ஸோ தீஸ் மினரல் ஃபவுண்ட் இன் த ராக்ஸ் ஸ்வெல் அண்ட் திஸ் ரிசல்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் cracks and the rocks were wears down. ஸோ திஸ் டைப் ஆஃப் வெதரிங் இஸ் கால் ஹைட்ரேஷன். ஸோ இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக, அதாவது ஹைட்ரஜன் கண்டென்ட்னால ராக்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இருக்க வந்து என்ன அப்படின்னா கெமிக்கல் வெதரிங். சரியா? அப்போ ஃபிசிக்கல் வெதரிங் முடிச்சாச்சு, கெமிக்கல் வெதரிங் முடிச்சாச்சு. அடுத்து பார்க்க போகிறது இந்த பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ பயாலஜிக்கல் வெதரிங் occurs due to the penetration and expansion of plant roots, earthworms, burrowing animals அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறாங்கன்னா ரேபிட்ஸ் அண்ட் ரேட்ஸு அண்ட் சம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். அப்போ பயாலஜிக்கல் அப்படின்னாலே வந்து பிளான்ட்ஸ், அனிமல், ஹியூமன்ஸ், இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான். ஸோ இந்த லிவிங் ஆர்கானிசம்னால் அந்த ராக்ஸில் வந்து ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கிராடேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லிவிங் ஆஃப் லேண்ட் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ். லைக் ஸோ இதெல்லாமே நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து 2 ப்ராசஸ் தான். ஒன்று வந்து டீக்ரடேஷன், இன்னொன்று வந்து அக்ரடேஷன். ஸோ இந்த டீக்ரடேஷன் அப்படின்றது வந்து டெனடேஷன் இஸ் த
weathering down of the land surface by various natural agents. ஸோ டீக்ரேடேஷன் அப்படின்றது வந்து அதாவது அழிக்கிறது. நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னால் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது வந்து டீக்ரேடேஷன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அக்ரடேஷன். அக்ரடேஷன் அப்படின்றது இஸ் பில்டிங் அப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் டியூ டு த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ். ஸோ நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னால் வந்து நம்ம நியூவாக உருவாகக்கூடிய நில அமைப்பு அப்படின்றது தான் வந்து அக்ரடேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிராடேஷன். ஸோ கிராடேஷன் அப்படின்றது எரோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் டெபாசிஷன். சரியா? ஸோ கிராடேஷன் எரோஷன் அப்படின்றது வந்து அரிப்பு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது இடப்பெயர்வாகிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன். இன்னொன்று வந்து டெபாசிஷன். ஸோ டெபாசிஷன் அப்படின்றது அதில் போய் டெபாசிட் ஆகக்கூடியது. இதுதான் வந்து கிராடேஷன். அப்போ இந்த 3 ப்ராசஸும் சேர்ந்து நடக்கிறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராடேஷன். அப்போது கிராடேஷன் அப்படின்றது ஜென்ரலாக பார்க்கும்போது ப்ராசஸ் ஆஃப் லெவலிங். அப்போது லெவலிங் ஆஃப் த லேண்டு தான் கிராடேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? ஸோ அப்போ அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத 2 பார்த்துருக்கோம். ஸோ இனி இந்த ஏஜென்ட்ஸாக இருக்கக்கூடிய ரிவரு, கிரவுண்ட் வாட்டரு, விண்டு, கிளாசியர் அண்ட் சீவேவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது தான் இந்த ரிவர். ஸோ ரன்னிங் வாட்டர் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராடேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது இந்த ரிவர் தான். ஸோ ரிவர் ப்ராசஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிராடேஷனோட எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன். சரியா? ஸோ இதில் ஒர்க்கிங் ஆஃப் அ ரன்னிங் வாட்டர் அப்படின்றது ரிவர்ஸ் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் அமாங் ஆல் அதர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராடேஷன். அப்போ மற்ற ஏஜென்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ரிவர் ஆரிஜினேட் இன் ஹையர் மவுண்டன்ஸ். ஸோ இந்த மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மாதிரி மவுண்டன்ஸில் அது வந்து ஃபார்ம் ஆகுது. ஹில்ஸஸ் இந்த மாதிரி நிறைய ரூட்ஸ் வந்து கிராஸ் ஆகி வரும். ஸோ அப்படி வரும்போது அதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெயின், கிளாசியர், ஸ்ப்ரிங்ஸ், லேக்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் தான் வந்து அதுக்கான சோர்ஸஸாக வந்து இருக்குது. அடுத்தது பிளேஸ் வேர் இந்த ஆரிஜினேட்ஸ் இட்ஸ் கால் சோர்ஸு. ஸோ அதான் நம்ம சோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம 3 லேயராக பிரிக்கிறாங்க. ஸோ கோர்ஸ் ஆஃப் அ ரிவர், அப்பர் கோர்ஸ் அண்ட் தென் மிடில் கோர்ஸ் அண்ட் தென் லோயர் கோர்ஸ். ஸோ மவுண்டன் பார்ட்டு, மிடில் பார்ட்டு, லோயர் பார்ட்டு. சரியா? இந்த மாதிரி ரிவர் வந்து கிராஸ் ஆகி வரக்கூடிய பாதையை 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ அப்பர் கோர்ஸ் அப்படின்றது எரோஷன் இஸ் த மோஸ்ட் டாமினேட் ஆக்ஷன் ஆஃப் ரிவர் இன் அப்பர் கோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து விழுகுது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதை வந்து அப்பர் கோர்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் அ ரிவர் யூஸ்வலி டம்பிள்ஸ் டவுன் த ஸ்டீப் மவுண்டைன் ஸ்லாப்ஸ். ஸோ இது வந்து அதாவது ஸ்பீடாக வந்து அதில் வந்து விழுகும். அடுத்தது ஸ்டீப் கிராடியன்ஸ் இன்க்ரீசஸ் வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் சேனல், பெர்ஃபார்ம்ஸ் எரோஷன் வித் கிரேட் ஃபோர்ஸ் டு வைடன் அண்ட் டீப்பன் இட்ஸ் வேலி. ஸோ அப்போ அதோட வேலியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதனால் உருவாகக்கூடிய லேண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ 3 லேண்ட் ஃபீச்சர்ஸ் உருவாகும். வி ஷேப்டு வேலிஸ், கேன்யான்ஸ் அண்ட் தென் கார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 லேண்ட் ஃபீச்சர்ஸ் இதனால் உருவாகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரேபிட்ஸு, பாட் ஹோல்ஸு, ஸ்பர்ஸு இது வந்து இதனால் உருவாகக்கூடிய மாற்றங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது, பாட் ஹோல்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். இது வந்து அப்பர் கோர்ஸில் நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து மிடில் கோர்ஸு. ஸோ ரிவர் என்டர்ஸ் இந்த பிளைன் இட்ஸ் மிடில் கோர்ஸ். ஸோ அந்த மவுண்டைன் ரீஜனை கலந்து பிளைன் ரீஜனை ரீச் ஆகிறது வந்து நம்ம மிடில் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் தான் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரி வந்து ஜாயிண்ட் ஆகும். தஸ் த ப்ராமினென்ட் ஆக்ஷன் ஆஃப் ரிவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டெபாசிஷன் ஆஃப் ஆல்சோ அக்யூஸ் டியூ டு த சடன் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி. அப்போ அதோட அடர்த்தி வந்து ஜாஸ்தியாகும் போது அதோட பிக்னஸும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதோட ஸ்பீடும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கூட தான் செய்யும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த மிடில் கோர்சஸ் ஏரியாவில் வந்து நடக்கக்கூடியது. ஸோ இதனால் வந்து நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த பிளைன் ரீஜன் எல்லாமே வந்து சில சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் மிடில் கோர்ஸ் டெவலப்ஸ் சம் டிப்பிக்கல் லேண்ட் ஃபார்ம்ஸு. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா an alluvial fan is a fan or cone shaped deposit of sediments built up by river streams. ஸோ அப்படி வரக்கூடிய ரிவர் வந்து இப்படி பிரிஞ்சு போகுது இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா ட்ரிபியூட்டரிஸு. ஸோ இந்த செட்டில்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவியல் செட்டில்மெண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ a flood plain in an area of land
adjacent to stream or water which stretches from the bank of its channel to the base of the enclosing valley walls. With the experiences flooding during periods of high discharge, the soils usually consist of clay, silt and sand deposited during the floods. ஸோ இது வந்து பிளைன் ரிஜனில் அது கிராஸ் ஆகி வரக்கூடிய பாதை. ஸோ இதுக்குள்ளே நிறையா அதோட அந்த சாயிலோட கண்டென்ட்டை என்ன செய்யும் அப்படின்னா நிறைய வெரைட்டியில் வந்து வரும். ஸோ க்ளே டைப்பில் நம்ம பார்க்கலாம், இல்லை அப்படின்னா தூள்களாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து நிறையா என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஃப்ளட்டு டைமில் வந்து அது வந்து அதோட கேரக்டரையும் வந்து சேஞ்ச் பண்ணும். இது வந்து இந்த மிடில் கோர்ஸில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சேஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரியா? அடுத்தது லோயர் கோர்ஸ். So the river moving downstreams across a broad level plain is loaded with the debris brought down from the upper and middle courses. So large deposit of sediment and arrow found on the level bed and the river splits into a number of channels called distributaries. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா the main work of river here deposition and its develops typical landforms like delta and estuary. ஸோ இந்த ப்ராசஸ்கள்லாம் தான் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா லோயர் கோர்ஸில் நடக்கும். அதாவது ரிவர் வந்து இந்த சீ வாட்டரோட ஜாயிண்ட் ஆக போகிற அந்த சிச்சுவேஷனில் வந்து இது எல்லாமே நடக்கக்கூடியது. ஸோ சோர்ஸ் பாருங்கள், ட்ரிபியூட்டரி டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்றதுக்கான டிஃப்ரென்சஸ் பாருங்கள். ஸோ ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்றது a small river join the large or main river, it is called tributary. சரியா? அதாவது ஒரு சின்ன ரிவர் வந்து ஏதாவது ஒரு மெயின் ரிவரோட போய் ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரிபியூட்டரி. சரியா? டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்றது வந்துட்டு when a large river breaks into a small river, it is called distributary. அப்போ பெரிய ரிவர் வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போகக்கூடியது. சரியா? ஸோ அப்படி டிஸ்ட்ரிபியூட்டரில் தான் டெல்டா ரீஜன் எல்லாமே நம்மளுக்கு வந்தது ஃபார்ம் ஆகும். வந்து சோர்ஸ் ஆஃப் த ரிவர் இது வந்து டெல்டா ரீஜன், இது வந்து உடலை கிராஸ் ஆகக்கூடிய ரீசன்ஸ். சரியா? ஸோ இதுக்கு வந்து ஏன் வந்து இது ட்ரிபியூட்டரியாக இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்குது அப்படின்றதுக்கான சட்ட ரீசன்ஸ் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்குரிய இதெல்லாம் வந்து ட்ரிபியூட்டரி இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா யமுனா, காந்தக், கோசி, கங்காரா எக்ஸெட்ரா ஆர் த ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. இது எல்லாமே ட்ரிபியூட்டரிஸ். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் சுந்தர்பன்ஸ் டெல்டா விச் இஸ் ஃபார்ம்டு பை த டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா. சரியா? இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸு. ஸோ இதான் வந்து ட்ரிபியூட்டரிஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா சேஞ்சஸ் இந்த ட்ரிபியூட்டரிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர் நிலைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேண்ட் ஃபீச்சர்ஸில் நிறையா சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். சரியா? ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் த ரிவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த லோயர் கோர்ஸில் போய் கடைசியில் அது ஜாயிண்ட் ஆகக்கூடியது சீ வாட்டராக தான் இருக்கும். சரியா? இது வந்து ட்ரிபியூட்டரிஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் ரிவர் அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ் அண்ட் லோயர் கோர்ஸ். ஸோ இந்த கிராடியன்ட்டும் அதோட லெவல்ஸும் பார்ப்போம். ஸ்பீடு, வால்யூம் ஆஃப் வாட்டர், ஷேப் ஆஃப் சேனல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்ப்போம். ஸோ அப்பர் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீப், லெஸ் ஸ்டீப் அண்ட் தென் ஜென்டில், ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு. ஸோ அது வந்து அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும். மவுண்டெயின்ஸ் ரீஜனில் அது ஒரு ஷேப்பில் வரும், ப்ளைனில் வரும்போது அப்படியே ஸ்மூத்தாக வரும். லோயர் கோர்ஸில் ரொம்பவே வந்து ப்ளைன் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி அதோட ஷேப்பில் வந்து எப்படி வந்து அதை வந்து சேஞ்ச் கொடுக்குது, அந்த கிராடேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது. ஸோ கிராடேஷன் அப்படின்னாலே எரோஷன், டெபாசிஷன் அப்படின்ற மாதிரி நம்ம மெத்தட் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ரிவர் வந்து அதோட ரோலில் வந்து என்ன மாதிரி செய்யுது அப்படின்றதுக்காக தான் இந்த டேப்லெட் காலம். ஸோ ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பர் கோர்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், மிடில் கோர்ஸில் வந்து ஸ்லோவராக இருக்கும், லோவர் கோர்ஸில் வந்து ஸ்லோவஸ்ட்டாக இருக்கும். சரியா? வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவாக இருக்கும். அப்புறம் வந்து இங்கே நம்மளுக்கு ஃப்ளட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுனால அடுத்து வந்து ஹையாக இருக்கும், அடுத்து பார்க்கும்போது ஹையஸ்ட்டாக இருக்கும். இதில் ஷேப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வி ஷேப்டு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போது அந்த ஒர்க் ஆஃப் ரிவர்ஸ் பார்ப்போம். எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன். ஓகேயா? ஸோ இதில் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர். அப்போது இந்த ரிவரோட எரோஷன்னால் அதாவது அரிப்புனால என்னென்னலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கார்ஜஸ் வேலிஸ், கேன்யான்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், வி ஷேப்டு வேலி, பாட் ஹவுஸ், மியாண்டர்ஸ் அண்ட் தென் ஆக்ஸ்போ லேக்ஸ். ஸோ கார்ஜஸ் அண்ட் கேன்யான்ஸ் பார்ப்போம். when the river flows through the mountains region made up of hard rocks, it forms a valley with almost vertical side called gorge. In India பார்த்தீங்க அப்படின்னா
it have the formed by the Brahmaputra and Indus in the Himalayas. இதெல்லாமே கார்ஜஸ்க்கு எக்ஸாம்பிள். And then deep gorge sites in the runs hundreds of kilometers refers to as canyon. Canyonக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா Colorado in USA. இது வந்து ரிவர்னால் ஃபார்ம் ஆகக்கூடியது, வி ஷேப்டு வேலியாக அது ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இண்டஸ் கார்ஜுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து வி ஷேப்பில், அதாவது ஒரு ரிவர் வந்து இதுக்கு மேலே மவுண்டெயினாக கூட இருந்திருக்கும். அந்த ரிவரோட ஃப்ளோனால் வந்து நாள்பட என்ன ஆகுது அப்படின்னா அதோட பாதையை வந்து புதுசாக அது உருவாக்கிக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் வரும், இது வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனில் வரும் இந்த கேன்யான்ஸ் அப்படின்றது. ஸோ ரொம்பவே வந்து லாங்கஸ்டான ரூட்டாக வந்து இருக்கும் இந்த கிராண்ட் கான்யான் ஆஃப் த ரிவர் கொலராடோ இன் த USA. இது வந்து இண்டஸ் கார்ஜ் அப்படின்றது நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ் ரிவர்னால் ஃபார்ம் ஆனது வந்து லாங்கஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரிவர் அப்படின்றது ஒன் ஆஃப் த எரோஷனல் ஏஜெண்ட்டாக இருக்கிறனால நடக்கக்கூடிய ப்ராசஸ். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃபால். ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் வந்து வாட்டர் ஃபால் தான். ஸோ when the river flows in a region where hard rocks lie over soft rocks horizontally, the soft rocks are eroded quickly and the hard rocks projects outwards. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஹார்ட் ராக்ஸு, கீழே இருக்கிறது வந்து சாஃப்ட் ராக்ஸு. ஸோ அந்த சாஃப்ட் ராக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியாக வந்து மேலேருந்து விழுகக்கூடிய ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த வாட்டர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா சீக்கிரமே வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தான் வந்து அதில் வந்து ஏற்படக்கூடிய பள்ளங்கள், அந்த வளைவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து அதனால தான் ஏற்படும். ஸோ thus river falls vertically from the steep slope to form a waterfall. When the waterfall with great force, it erodes the rock material beneath that creates a depression called a plunge pool. சரியா? So shadow fast flowing water in a stream is called a rabbit or river jumps. ஸோ இப்படி தான் வந்து வாட்டர் ஃபால், இப்போ அதாவது ஒரு லேயில் மட்டும் இருக்காமல் அடுத்தடுத்து ஃப்ளோ ஆகும். ஸோ நம்மளோட ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இந்த வேர்ல்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஞ்சல் ஃபால்ஸ். அதோட லென்த் வந்து 979 மீட்டர் இன் வெனிசுலாவில் இருக்கக்கூடியது தான். இந்த மவுண்டெயினோட ஹைட்டே தெரியும். ஸோ அந்த மவுண்டெயின்லேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். ஸோ இந்த வி ஷேப்டு வேலி, யூ ஷேப்டு அண்ட் தென் அந்த வேலிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ த ரிவர் யூசஸ் இட்ஸ் லோட் டு கட் டவுன் இன்டு எ பெட் ராக் காசிங் வெர்டிகலி எரோஷன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள் வி ஷேப்பில் இருக்கும். ஸோ அது அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து யூ ஷேப்பில் வந்து அப்படியே வந்து அதோட என்ன சொல்கிறது, அதோட ஷேப் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டபிள்யூ ஷேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஷேப்லேயே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரிவர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த எரோஷனால் அந்த வேலிஸோட ஷேப்ஸை வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும். So due to the river action, cylindrical holes are derived vertically in the river bed and varying depth in the diameter. So இந்த அந்த பாத் ஹோல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக்சரில் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டேபிளாக வந்து ஒரு வாட்டர் வந்து ஸ்டே ஆகும்போது அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸ் வந்து உருவாக்கிறோம். அதனால் வந்து அந்த பாறைகள்னு பார்த்திங்க அப்படின்னா அது ஓட்டையாக இருக்கிற பாட் மாதிரி அது இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மியாண்டர்ஸ். as the river loaded with the debris flow slowly it forms sweeping loops and bends. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மியாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வளைஞ்சு வரக்கூடிய பாதைகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து மியாண்டர்ஸ் அப்படின்ற பேரில் வந்து இருக்குது. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்கில் வந்து அதோட ஷேப்பை வந்து மாற்றும். ஸோ அப்படி மாற்றுறது தான் வந்து ஆக்ஸ்போ லேக்ஸு. ஸோ திஸ் இஸ் டர்ன் கெட்ஸ் abandoned and forms a lake. Meanders is due to course of it combines almost complete circle with a narrow necks. ஸோ இப்படி அதாவது சர்க்கிள் ஃபார்மேட்டில் வருது இல்லையா. ஸோ இதிலே இந்த இப்படி வரக்கூடிய வாட்டர் வந்து அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து தனியாக இப்போ வளைஞ்சு வர பாட்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் அது அப்படியே வளைஞ்சு போகக்கூடியது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வளைவை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ரெண்டு அந்த ஆரோ மார்க்கிட்ட இருக்கிறது வந்து மியாண்டரோட நெக் பார்ட்டு. சரியா? அந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் இது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஷேப் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடும். எப்படின்னா அந்த போகக்கூடிய ரூட்லேருந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். அது வந்து மூணாவது பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த ஆக்ஸ்போ லேக்ஸ் அப்படின்றது வந்து தனியாக வந்து அது வந்து ஒரு லேக் மாதிரி மாற்றிட்டு இந்த ரெண்டு பார்ட்டு வந்து அது என்ன ஆயிரும் அப்படின்னா இதோட வந்து ஜாயிண்ட் ஆயிரும். சரியா? இப்படி உருவாகக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்ஸ்போ லேக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டேஜில் அது வந்து செப்பரேட்டாக மாறிடும், இது செப்பரேட்டாக அது பிரிஞ்சிரும். இதுதான் வந்து ஆக்ஸ்போ லேக்ஸு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்னால் ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
So Lake Kanwari in Bihar is the Asia's largest freshwater oxbow lake. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஸ்பவ் லேக். இது ஷேப் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இது மாறி இருக்குது அப்படின்றது. இது வந்து the world largest oxbow lake is Lake Chilcoot is the USA. அடுத்தது டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ். ஸோ என்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ் இது வந்து டெபாசிட் பண்ணுது. ஸோ ஃபேன் ஷேப்டு டெபாசிஷன் மேக் பை த ரிவர் இஸ் ஃபுட் ஹில்ஸ் இந்த கால்டு அலுவியல் ஃப்ளைன் ஆர் அலுவியல் ஃபேன்ஸு. ஃப்ளட் பிளைன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளட்னாலே வெள்ளம். ஸோ நார்மல் கண்டிஷன் இது வந்து ஃப்ளட் கண்டிஷன். நார்மலாக அது வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நார்மலான ஸ்டேஜில் வந்து அது வந்து எப்படி போகுமோ அது மாதிரி போயிட்டுருக்கும். ஃப்ளட் பிளைனில் பார்த்திங்க அப்படின்னா அதோட வித்து வந்து என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து ஃப்ளட் கண்டிஷன். சரியா? ஸோ fine sediments are deposited on river banks when a river floods. So these sediments make the region rich and fertile. ஸோ அப்போ ஸ்பீடாக வரும்போது என்ன செய்ய அப்படின்னா அந்த மேலடுக்கில் இருக்கக்கூடிய ஃபர்டைலான சாயில் எல்லாமே எடுத்து அப்படியே அடுத்தடுத்துக்கு அது மூவ் பண்ணி கொண்டு வந்துடும். இது வந்து அடுத்த டெபாசிஷன். ஸோ இதுதான் வந்து ஃப்ளட் பிளைனில் அதாவது ஃப்ளட் பிளைனுக்கும் நார்மல் பிளைனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸாக வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர்லேயே வந்து உங்களுக்கு வந்து அது கிளியராக தெரியும். அடுத்தது வந்து லெவீஸ். ஸோ லெவீஸ் அப்படின்றது வந்து இந்த பிஃபோர் ஃப்ளட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் இந்த ஃப்ளட்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அதோட இது வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ லெவீஸில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டவுன் லெவல் தான் வாட்டர் இருந்திருக்கும். ஸோ டியூரிங் ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அந்த நேச்சுரல் லெவீஸ் பில்டப் பை த மினி ஃப்ளட். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கார்னர் பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த அலுவியம் செடிமெண்ட்ஸ். அந்த திக்னஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ளட் பிளைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதோட வித்னஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா கூடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிக்சர்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஸ்டூரிஸ். ஸோ எஸ்டூரிஸ் அப்படின்றது வந்து இஸ் த ஃபார்ம்டு வேர் இஸ் த ரிவர் மீட்ஸ் த sea and deposition of sits in the river. It is the possible here in the estuaries like delta since the waves keeps on the eroding deposits. ஸோ எஸ்டூரிஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த அதாவது உப்பு நீரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த எஸ்டூரிஸு. இது வந்து கடலில் அந்த சீ வாட்டரும் கரெக்டாக ரிவர் வாட்டர் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் இந்த எஸ்டூரிஸ். அந்த பக்கம் இருக்கிற வந்து சீ வாட்டரு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரிவர் பாட்டுடைய வாட்டரு. ஸோ இதான் வந்து எஸ்டூரிஸ். ஸோ இது நம்மளுக்கு டெல்டா ரீஜன் அப்படின்ற பேரும் நம்மளுக்கு வரும். ஸோ ட்ரையாங்குலர் ஷேப்டு லோ லேயிங் ஏரியா ஃபார்ம்டு பை த ரிவர் அட் மவுத் இஸ் கால்ட் டெல்டா. அப்போ ட்ரையாங்குலர் ஷேப்பில் அந்த ரிவர் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்த என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்டான்னு சொல்கிறோம். ஸோ டெல்டா ஹேவ் ஃபைன் டெபாசிட்ஸ் செடிமெண்ட் என்ரிச்ட் வித் மினரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி டெல்டா இன் தமிழ்நாடு. ஸோ அங்கே வந்து அலுமினியம் செடிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கனால என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஃபர்டைல் ரிச்சான ஒரு பிளேஸஸாக வந்து நம்மளுக்கு அது இருக்குது. சரியா? இதுதான் வந்து நம்மளுக்கு டெல்டா ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு அஸ் அ ரிவரோட பார்ட்டு. ஸோ ரிவர் அஸ் அ ஏஜெண்ட்டாக என்னெல்லாம் செய்யுது அப்படின்றதில் இதெல்லாம் தான் நம்மளோட லெசனில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.